ஐஜி சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ வாய் அரை மணி நேரம் ஆச்சா செய்யுது? கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி சரி கடைசி நிமிடம் கெஞ்சி கேட்டுக்கிறியா? உண்மை ஒத்துக்கிறியா? நீ வக்கீல்னு சொல்லியா? ப்ரோ ஆனா இந்த கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் உண்மையிலே நான் ஒரு ரேசர் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ யோ நீ சிவகார்த்தி அம்மத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்க. நான் கம்மு இதா இல்லாம அதே இல்லாம யோ சரி இப்ப நான் கேட்ட கேள்வி ப்ரோ எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நீங்க இருக்கிற இடத்துல இந்த வக்கீலுக்கான சர்டிபிகேட் இருக்கா ப்ரோ? அது சேஃபா வச்சிருக்கேன் ப்ரோ. இங்க. யாரும் இது பண்ணிர கூடாதுல. எங்க வச்சிருக்கேன்? வீட்ல பீரோக்குள்ள வச்சிருக்கேன். என்ன ப்ரோ அக்கில் எல்லாம் காமிக்கிறாரு? யார் ப்ரோ? நைட்டா யோ கம்முறியா ஏரியா உனக்கு இன்னும் வரல ஒரு அடுத்து என்ன வரையா ப்ரோ சொல்றாரு? சர்டிபிகேட் அக்கில்ல வச்சிருக்கேன்னு சொல்றாரா? ப்ரோ இப்ப ஈபிகோ அதான் சொல்றாரு. ப்ரோ ஈபிகோ படி ஒரு வக்கீல வந்து நம்ம தப்பா பேசுறோம்னா அதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா ப்ரோ? சரி மன்னிச்சு விட்டுறணும் இல்ல ப்ரோ. அந்த ஈபிகோ நீ சொல்லு, நான் மன்னிச்சு நானே மன்னிப்பு கேட்டுறேன். சொல்லி அந்த ஈபிகோவை நைட் வேளையில நான் என்ன சொன்னா நம்ப மாட்டேன் ப்ரோ. ஏமாத்துறாரு ப்ரோ. நீங்க ப்ரோ ஆமர் கிட்ட லாயர் தான் ப்ரோ. இங்க பாருங்க. பாத்தீங்களா புக். டைரி டைரி என்ன ப்ரோ போட்டுருக்கு? கிரிமினல் மேனுவல் இயர் காமி ஏதோ வக்கீல் ஐஜி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ஐஜி ப்ரோ. இத மாதிரி புக் வாங்கி படிங்க. அத திறந்து காமி, நடு பேஜ் திறந்து காமியா? ஏதாவது சீட் இருக்கு போதுங்க. நடு பேஜ் காமியா? பாருங்க எவ்வளவு இது பாருங்க. ப்ரோ இதெல்லாம் படிங்க. தமிழ் கேமிங். எனக்கு ஐஜி ப்ரோ கிட்ட ஒரு டவுட். வக்கீல் கோர்ட்ல வாதாடுறீங்கல? ஆமா ப்ரோ. அப்ப கணம் கோட்டார் அவர்களே அப்படினு அவர் எவ்வளவு கணம் விட்டுரு. எவ்வளவு கணம் இருக்கு சொன்னல்லங்க. இவன் டக்கு இவ்வளவு டக்கு. ஐயோ அம்மா இது என்ன ப்ரோ நீங்க ஜாகிங் போடும்போது போற டி-ஷர்ட்டா ப்ரோ இது? இல்ல ப்ரோ. இது அப்படிதான் ப்ரோ போட்டு போவாங்க. போட்டுக்கலாம்ல. சூப்பரா இருக்குல? சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த சிரிப்பு தான் ப்ரோ. அந்த மேல் பல்லு அது வரைக்கும் தெரியுது ப்ரோ. ஆமால. எகிற வரை சிரிச்சிட்டு இருக்கற. உண்மையாலுமே ஐஜி ஏமாத்துற எல்லாத்தையும் நம்பி நான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணலாம்னு இருக்கேன். பேசணும் ப்ரோ. அங்க பாருங்க நான் பையன் ப்ரோ பையனுக்கு காது கேக்குற மாதிரி போடியா? ஹெட்போன் போட்டுருக்கியா? அவருக்கு கொஞ்சம் கேக்குற மாதிரி பண்ணியா? அவரு பெரிய இவரு டேய் என்னடா சாரி ப்ரோ நெட் கட் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபைல குத்தி விடுவேன் அப்படி. ப்ரோ பையன்கிட்ட ஒரே நிமிஷம் காதுல வைங்க ப்ரோ. அவன்ட்ட ஒன்னு கேக்கணும் நானு. அங்கிள் ஏதோ பேசுறீங்க கேக்குறியா? அங்கிளா? அப்படி இல்ல ப்ரோ. ஒண்ணுக்கு பையன் ஒண்ணுக்கு அது மேல விட்டானா மோட மேல? என்னையாச்சு? உண்மையா ஒண்ணுக்கு விட்டானா இல்ல ரெண்டுக்கு போயிட்டானா? என்னையாச்சு? ப்ரோ இல்ல ப்ரோ தண்ணி கேன் வச்சிருப்போம் ப்ரோ. அந்த தண்ணி கேன் வந்து பிடிக்கிற தண்ணி கேன் ப்ரோ. இது ஜக்கியா என்ன ஜக்கு வச்சிருக்க? அத அப்படியே ஊத்தி விட்டான் ப்ரோ. தட்டி விட்டான். அப்புறம் பையன் அடிச்சான உடனே பொறுப்பு இல்லாததுக்கு இல்ல நீ அடிச்சியா? அடிக்கலாம் நாளே சென்டிமெண்ட் ஆளுங்க. ப்ரோ கண்ணு கலங்குது ப்ரோ. பையனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே கண்ணு கலங்குது ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ எங்க ப்ரோ கலங்குதியா? சென்டிமெண்ட் இல்ல ப்ரோ. நான் கையில ஓங்கற அளவுல பெரிய ஆள் இல்ல ப்ரோ. நீங்க நீ கைய வைக்கனா அக்கல போய் பையன் போய்ச்சான். பையன் அழகா இருக்கான்யா. இவனா இவன் தாடி வளர்க்கணும். தாடி வளர்க்கணுமா? என்ன கிச்சல கூட முடிய வந்திருக்காது உங்களுக்கு தாடி வளர்க்கணும். கிச்சலி வரல பச்சலி வரல. சரி ப்ரோ நைட் ஆ ப்ரோ. ஒன்னு முடி கட்ட பண்ணு. சரி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த வடநாட்டு யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் யாரையும் இல்ல ப்ரோ ஏதோ ஒன்னு பார்த்து நீங்க யூடியூப் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மைக் இது கலர் கலரா ப்ரோ அதான் யோ கம்முட்ரியா அந்த மைக் தான் அவருக்கு அந்த இதுல இருந்து கொடுத்தாங்க இல்லையா? அன்பாக்ஸ் பண்ணி ஒரு மைக் ஒன்னு கொடுத்தாங்க. அந்த மைக்குங்க. எந்த மைக்குங்க? யோ அது பார்க்கணும். மைக் ரிவ்யூ யூடியூப்ல கொடுத்தாங்கல. ஓ சரி சரி அந்த மைக்குங்க. அது கலர் கலரானா இவரை நம்பி வாங்கணும். ஒன்னு ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா? இதுதான் நீ வித்தியா ப்ரோ. நீங்க யூடியூப்ல இந்த ரெண்டு வருஷத்துல எதனா கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இப்ப இருக்குன்னா நமக்கு இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் பண்ணிருப்பீங்களா? அது என்னது? செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நான் பண்ண விஷயமா? நாந்திஸ் உங்களா லைவ் கூப்பிடுறது அந்த மாதிரி ஏதாவது? அப்படி நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. ப்ரோ நான் அன்னைக்கு சொன்னாரு ப்ரோ இவர் போன ப்ரோ 4 hours எடுக்கிறாரு. அரை மணி நேரம் வீடியோ போடுறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாரு. டைம் போறது அந்த ஆளுக்கு தெரியல ஐஜிக்கு அப்படின்னாரு ப்ரோ. 4 மணி நேரம் போறதே தெரியல ப்ரோ. 4 hours தானே ப்ரோ எடுத்தீங்க ப்ரோ? இல்ல அதான் எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னது தானே சொல்றோம் ப்ரோ. நான் அந்த கேம் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா ப்ரோ சூப்பர் கேம் ப்ரோ. இது இன்னொன்னு சொல்லிருப்பாரு. டைம் போறதே தெரியல ப்ரோ. ஃபாரஸ்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ சொல்லிருப்பாரு. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. டைம் என்ன நம்ம சொன்னாரு? என்ன ப்ரோ பண்றது 4 மணி நேரம்? அப்புறம் நான் அப்படிதான் சொல்றேன். இல்ல போய் சாப்பிடுங்க ஒண்ணுக்கு வருதா ப்ரோ
அக்கூசோர்னா போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல ப்ரோ. அந்த ஆள் பாட்டுக்கு அப்படியே நல்லா பேசி பேசி இது பண்ணுவான் ப்ரோ. வாழைப்பழம் அது இன்னொரு கூட ஒன்று சொன்னார் ப்ரோ. யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காங்கன்னா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்துடுறேன் அப்படின்னு உடனே ஒரு சில கம்மியான இதில் வருவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை சொல்கிறாரு ப்ரோ. வேணா இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமான்னு கேட்டால் உடனே ஓகேன்றீங்களா? இல்லை ப்ரோ, அந்த ஃபாரஸ்ட்லேயும் கட் பண்ண மாதிரி நீங்கள் வேலை செய்கிற மாதிரி பண்ணுறீங்க, கேதர் பண்ணுறதுலாம் நாங்கள் தான் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. அப்ப நேத்துக்கு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லும்போது இல்ல ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு ப்ரோ. அது என்ன ஸ்டாப் பண்ண என்ன நாட்டிஸ் அப்படியா? புரியுது புரியுது. ஒரு ஃப்ரெண்டு பிரவீன் ஒருத்தருக்கான் ப்ரோ. வெளியே வந்துட்டு வாழன்னு கேட்கும்போது ஒரு இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே போனா அவன் பிடிச்சிப்பாரு அந்த பிரவீன். வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட பண்ணியிருக்காரு. நீங்க ஏதாவது நீங்க என்ன கேம் ப்ரோ வெயிட் பண்றீங்க? சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. R2 சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரெண்டும். இந்த பஸ் ஓட்டுறது பிரிட்ஜ் கட்டுறது அதெல்லாம் நீ எதிர்பார்க்கல? எது ப்ரோ அது அதுல எங்க ப்ரோ 2 வர போகுது? ஒண்ணே போகுது. ஆனா இந்த ஃபாரஸ்ட் விளையாண்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ப்ரோ. இன்னொன்னு இருக்கு ப்ரோ, வாக்கிங் டெட்ல ஒரு பிரிட்ஜ் கட்டுறது இருக்கு ப்ரோ. எபிக்ல அது ஃப்ரீயாவே விட்டாங்க ப்ரோ. இருக்காங்க இருக்கு. ஆமா, வாக்கிங் டெட் பிரிட்ஜ் பாக்குறேன் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. ஐஜி ப்ரோ நீங்க என்ன ப்ரோ எதிர்பார்க்கறீங்க? ஒரு பக்கெட்ல மில்க் கறக்க ப்ரோ. இது எக்கச்சக்கமா எதிர்பார்க்க. முதல்ல வந்து AEW கேம் ஒன்று இருக்கு. ஃபாரஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் R2 எப்பயுமே டாப். ஊக்காங்க, அப்புறம் ஊக்காங்க, ஹாரி பாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸ்பைடர்மேன் 2 கூட அவ்வளவு ஸ்பைடர்மேன். ஏன்னா அது ஆனா எதிர்பார்க்கறதுனா உல்வரின் மார்வல்ஸ் உல்வரின் ஒரு கேம் வருது. அது வேற இன்சானிக் பண்றாங்க. God of War வரும்போது நீங்க டே 1 பண்ணி அப்படி பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சுனா முதல்ல இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும் ப்ரோ. உல்வரின் அதான் சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் R2 எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஆர்க் ரொம்ப பிடிச்ச கேம் ப்ரோ. டைனோசர்னால எனக்கு பிடிக்கும். ஆர்க்காக ப்ராசஸர் ஆர்க் ஃபாரஸ்ட் ரெண்டுமே. ஏன்னா ஃபாரஸ்ட் தான் நான் முத ரொம்ப ரொம்ப பிடிச்சி விளையாண்ட ஒரு சர்வைவல் கேம். அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி நாந்திஸ் என்னதான் குறைவாக சொல்லியிருந்தா கூட அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் அந்த கேமு. அதே மாதிரி ஆர்க்கும் குறைவு. நாங்கள் சும்மா யூடியூப் அவ்வளோக்கா சீரியஸாக இல்லாமல் சும்மா வாரத்துக்கு ஒரு வீடியோ நாங்கள் சும்மா பண்ணிவிட்டு நாங்கள் ஆஃப்லைனில் விளாண்டுட்டு இருப்போம்ல கேமர்ஸாக மட்டும். அப்போ ஆர்க்கு தான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து விளாண்டுட்டு இருப்போம். அவ்வளோ கண்டென்ட் அந்த கேம்ல இருக்கு. ஆர்க் 2 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அது இல்லாம இந்த வாட்டி Unreal 5ல வரனால எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தேர்ட் பர்சன் சொல்றது அது கொஞ்சம் தேர்ட் பர்சன் டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கு. Resident Evil 4ங்க அது நல்லா இருக்கும். இல்ல ஆர்க்குக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ரொம்ப முக்கியம். அது மாட்ல வந்துரும் PC ல இருந்தா. ஆனா இல்லங்க இவங்க வேற மாதிரி மெக்கானிசமே மாத்திட்டாங்க. விண்டிசல்ல ஜம்ப் பண்றது, அட்டாக் பண்றது அந்த மாதிரி நிறைய பாருங்க. பெரிய கம்ப்யூட்டர் யோ மியூட் எடுத்து பேசியா? கேக்கல ஹெட்போன் மியூட் எடுங்க. அந்த ஆளு வைரஸ் வரைக்கும் இருக்க மாட்டாரு. கேக்குது. ஓ ப்ரோ தப்புஸ்டோ நடுவுல கமெண்ட் அடிச்சிட்டே இருந்திருக்காரு இவராரோ. இவராரோ பேசிட்டேந்தியா? ஆமா அவர் பேசிட்டே இருந்தாரு. இன்னும் மூஞ்சி அப்படி வைக்கிற. என்னையா புது மானிட்டர் இது மானிட்டர் நீ பரமாக்குற? கேக்கலையா? இவனால கேட்கவே இல்லையா? இப்பதான் கேக்குது. யோ உண்மையை சொல்லு. கண்டிப்பா வந்துட்டு சில்லா அப்படின்னு ஆடிட்டு இருந்திருப்பிய. இல்லையா? அப்பலாம் இல்லையா? சரி. படம் ஓடணும்னா இப்ப நீ டக்குனு ஆடியன்ஸ் ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் பண்ற. படம் அவதார் படம் பாத்துட்டீங்களா ப்ரோ? ஒண்ணுல யோ கம்முன்றியா? யோ பேன் அந்த ரெடியா இருக்காரு. ப்ரோ இந்த ஆளு கம்முன்னு ஒரு கிளப் டான்ஸ் ஆரம்பிச்சிடலாம் போலயே. எங்க பாரியா? நாந்திஸ் நம்ம கேம்ல ஒரு கிளப் வச்சு இந்த ஆளு மட்டும் ஆட விட்டுறலாமா? ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நோட் பண்ணீங்களா? நைட்டா கூட ஹார்ட் தாங்காம அந்த ஆளு தண்ணி குடிக்கிறாரு. கருமையா ஐச்சி. நாட் சி ஆனார். ப்ரோ சில டைம் நீங்க சொல்லுவீங்கல ப்ரோ நைட்டாக்கு என்னையா பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, என்னன்னு இல்ல ஐடி ப்ரோ என்ன ப்ரோ அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ அவருக்கு. யோ நைட்டாக்கு சில டைம் நீ நினைச்சிருக்கியா இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, மற்றவங்களை பத்தி நான் சொல்லி இங்க இருக்கவங்களை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, சில டைம் வந்து கொஞ்சம் லூசு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால மட்டும் தான் ப்ரோ. சில டைம் சொல்லுவார் ப்ரோ. என்கிட்ட பேசிட்டு இருப்போமா நாங்கள் இந்த குரூப்ல நாங்கள் வந்து டிஸ்கார்ட்ல பேசிட்டு இருப்போமா, அப்போ வந்துட்டு இல்ல ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ அப்படிமாரா, என்ன அப்படி இல்லை அப்படி கேட்டா அப்படிதானே ப்ரோ அப்படின்னு அவங்ககிட்டயே ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி ஒரு வேலை ஒரு பொருள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்யூப்மெண்ட் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க அதுவா ப்ரோ அது ஒரு நிறைய ரேட்டு வரும் ப்ரோ அப்படிமா. எவ்வளோ ரேட் யார் சொன்னா கேமிங் தலை ப்ரோ எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து அவர் சொல்லுவாரு ஆமாம் ப்ரோ அப்படி சொல்லி எல்லாமே அப்படி தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. என்ன அது நெட்டு அதுக்குள்ள தான் தூங்குறியா நீ? ப்ரோ அது ஆமா ப்ரோ அந்த டென்ட் டென்ட்ல படுத்துறியா? ஏன் ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ நீ ஒரு கற்கால மனிதன் எனக்கு தெரியும், ஆனா டென்ட்ல படுப்ப. ஆமா ப்ரோ ஏன் ப்ரோ சுருண்டு படுறியா? கொஞ்சம் நவுந்து காமிங்க டென்ட்ட. எப்படி ப்ரோ இடம் பத்துதா உங்களுக்கு அதுல?
இந்தா ப்ரோ இந்தா ஆண்டிஸ் ப்ரோ ரியல் லைஃப் ஓ ப்ரோ டென்ட் இல்லையா அந்த கொசு கடிக்காம இருக்கு யோ கொசு கடிக்காம இருந்து போட்டுருக்கியா ஆமா ப்ரோ டென்ட்குள்ள தான் ப்ரோ பெரிய கொசுவோட தூக்கிட்டு போய் வெளில படுக்க வச்சிருவாங்களே அவ்வளவு கொசு இருக்கும் அங்கலாம் நீங்க எப்படி ப்ரோ வேலை இருக்கு உங்களுக்கு இப்ப இப்போ ஓகே தான் ப்ரோ கூட வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்றேன் மத்தபடி எல்லாமே ஓகே தான் ப்ரோ சூப்பரா என்ன கேம் வெயிட் பண்றீங்க நானா சக்க பஸ் தான் ப்ரோ ம் உல்வரின் தான் ப்ரோ உளுரின் இப்படி பண்றாரா நல்ல வேளை அப்படியே வச்சு பண்ணல வேற மாதிரி வச்சு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உல்வரின் தான் ப்ரோ செம்ம வெயிட்டிங் கேமிங்க்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்பயே வந்துட்டு அந்த நம்ம PS2ல அந்த கேம் வந்துச்சுல உல்வரின் கேம் ப்ரோ ஆர்ஜின்ஸ் கேம் வந்துச்சுல அதுவே வந்து ரொம்ப பிடிக்கும் அதே ரீமாஸ்டர் பண்ணி ஆனா ஹியூஜ் ஜாக்மேனியே கேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும்ல கேமுக்கு இன்னும் பயங்கர ஹிட் ஆயிரும் ஆமா ப்ரோ ஹியூஜ் ஜாக்மேன் அவரே பண்ணாரா கேம் பயங்கர ஹிட் ஆயிரும் ஆமா அவர் பண்ணா தான் சொன்னா ஏன்னா இப்ப நம்ம ஸ்கொயர் எனிக்ஸ் மாடல்லாம் பார்த்தோம் யார் இவன் ஏன்மானா ப்ரோ டிஃபால்ட் கேட்ட மாதிரி இருப்பானுங்க ஹியூக் ஜாக்மேன் பார்த்துட்டு அவர் அளவுக்கு க்ளோஸா நான் கேட்கணும் உல்வரினால அவர்தானே ப்ரோ ஆமா நம்ம பாக்கும்போது உல்வரினா அவர்தான் அதுக்கேத்த மாதிரி அடுத்து வந்து பாத்தனா இதுதான் ஒண்டர் உமன் ப்ரோ மேபி ஒண்டர் உமன் எதிர்பார்க்கறேன் ஒண்டர் உமன் டிசில கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறேன் இது ப்ரோ இன்னொரு கேம் விட்டோம் சூசைட் ஸ்குவாட் கேம் சூசைட் ஸ்குவாட் பயங்கரமா இருக்கும் சூசைட் ஸ்குவாட் கேம் 2 இன்னும் ஒண்ணே வரல படத்தை சொல்லி இல்ல ப்ரோ ட்ரைலர் விட்டுருக்கானே ப்ரோ இப்போ கேம் ஒண்ணே என்ன கேம் வரலையா அதான் ப்ரோ ட்ரைலர் விட்டுருக்கான் நல்லா இருந்துச்சு ஏன் சூசைட் ஸ்குவாட்னா பேட்மேன் ஃபிளாஷ் சூப்பர்மேன் எல்லாமே கேட்டவங்க பையன் தூக்கி போயிட்டான் ப்ரோ மணி 12 மணி ஆகுது அவன் விளையாட வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு ஆனா ஃப்ரீடம் பண்ண விட்டுருவேன் நான் ஸ்டோரி மட்டும் விளையாடுவேன் இன்னைக்கு கூட வந்து இது ஸ்பைடர்மேன் ஃப்ரீடம் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரீடம் பண்ணிட்டியா சரி ஓகே குடு அப்படி சொல்லிட்டு ஸ்டோரி மட்டும் விளையாடு நீ சூப்பர் ஸ்டார் விளையாடுனா ப்ரோ அந்த பையன் இல்ல ப்ரோ சூப்பர் ஸ்டார் விளையாடுனா அத 2 அவன் தான் லாகின் பண்ணான் மொபைல்ல ஏடா மொபைல் லாகின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் லாக் ஆஃப் பண்ணிட்டு நான் விளையாடுறேன் இப்போ நான் விளையாடுறேன் அப்புறம் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்சு விட்டேன்